நான் வந்து வடபழனியில் முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பரஞ்சோதி பாபா டெம்பிள் இருக்கும். அது ஒரு சின்ன டெம்பிள் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. பரோடா பேங்க் ஆப்போசிட்டில் அங்கே ரெகுலராக போவேன். பரஞ்சோதி பாபா பெட் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க தெரியுமா? ஆமா, நான் வந்து காக்கா வளர்த்தேன். எனக்கு ஆக்சுவலி கோயில் ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் கோயிலோட ஸ்மெல். திண்டுக்கல்ல அது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர், எனக்கு கோவிலோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அது வந்து ஒரு 4800 ஸ்டீப்பில் இருக்கிற 4800 அடி ஸ்டீப்பில் இருக்கிற ஒரு டெம்பிள். ட்ரெக்கிங் மாதிரி போனால் 2 hours. அது மேலே ஏறினா உச்சியில் பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கம் இருக்கும். உங்களோட ஆன்மீகம் லைஃப் இருக்கா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தை நம்பிக்கை இருக்கா? Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரை. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தமிழ் தெரிந்த ஒரு ஹீரோயினோட வந்திருக்கேன். ஹீரோயினுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவங்ககிட்டே கேட்டுடலாமே. ஸோ லெட்ஸ் வெல்கம் திவ்யா துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க திவ்யா? நான் நல்லா இருக்கேன். பட் எப்படி நீங்க வந்து எனக்கு ஆன்மீகம் என்ன பார்த்தா இல்லங்க, அந்த குங்குமம் வச்சு ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? எஸ் திவ்யா, நான் குட்டி சாமன் தான் உங்களை கூப்பிட போறேன். இனிமே அந்த ஸ்மைல் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ குட்டி சாம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து கமெண்ட்ல வந்து ஏதாவது சொல்ல போறாங்க ஸ்மைலுக்காகங்க, அந்த ஸ்மைல். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆன்மீகம் லைஃப் இருக்கா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தை நம்பிக்கை இருக்கா? ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து நான் சாமி கும்பிட்டதே கிடையாது. ஒரு சாலிடா ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் நான் சாமி கும்பிட்டதே கிடையாது. ஓகே. மேபி இப்போ நம்ம லைஃப்ல நம்ம எப்போ தெரியுமா கடவுளை தேடுவோம்? நம்ம வந்து நம்ம எல்லாமே நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதப்போ, நம்மளால இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்டாக போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, கிவ் அப்பே பண்ணாத பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு எதையாவது பிடிச்சிக்கணும், ட்ராவல் பண்ணும் அப்படின்னு தோணும் போது தான் நம்ம வந்து கடவுள் ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் தான் நான். ஸோ லிட்டரலாக அப்படி தான் நான் வந்து ஒரு 2 years பேக் வரைக்கும் நான் சாமி கும்பிட்டதே இல்லை. ஏன்னா வீட்டில் கும்பிட சொன்னதும் கிடையாது. பட் நான் கோவில் போவேன், வேடிக்கை பார்ப்பேன், ஜாலியாக பண்ணுவேன், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் கும்பிட்டதே இல்லை. இன்ன வரைக்கும் என் வீட்லையும் என்னை கும்பிடுன்னு சொன்னதே இல்லை. ஓகே. எதுவுமே திணிக்கல. ஆமா, எதுவுமே திணிச்சது இல்லை. நைஸ். பட் இப்போ கோவிலுக்கு போறேன், எனக்கு பிடிச்சி. ஓகே. ஸோ நீங்க சொன்னதுல நான் தெரிஞ்சுக்க, பட் நான் குங்குமம் அதுக்காக வைக்கல. ஏதோ ஃபேஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. குங்குமம் வச்சா கம்ப்ளீட்டடா ஒரு ஃபீல், அந்த முழுமை அழகா தான் இருக்கு, அப்படி ஒரு ஃபீல். நைஸ். ஸோ நீங்க சொன்னதுலேயே வந்து 2 வருஷமா தான் நான் வந்து கடவுளையே நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிடிப்பு வந்தது. நீங்க அப்ப ஏதோ ஒரு பிரேக் டவுன் நடந்த போது தான் அவரோட நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு. அந்த பிரேக் டவுன் எதனாலன்றத முழுமையா சொல்ல முடியல, ஒரு அவுட்லைன் சொல்ல முடியுமா? இல்லை, ஆப்வியஸாக கரியர் அண்ட் பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே இங்கே இல்லை 100% ஹாப்பியான ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். சில விஷயம் நம்ம கையை மீறி நமக்கு மன கஷ்டம் வரும்போது, அது நம்ம சுற்றியில் இருக்கிற சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம கையை மீறி நடந்து முடிஞ்சிடும். அதை நம்மளால் கண்ட்ரோல், அதை நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் ரிவைண்ட் பண்ணி போக முடியாது, பேக் லைஃப்பில் போக முடியாது. அப்போது அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு யாரோடையே ஒரு ஆறுதல் தேவைப்படும். நீங்கள் எல்லா சமயத்துலையுமே நீங்கள் பேசுகிறத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ அம்மா அப்பா வேணால் எப்போவுமே கேட்டுருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் எல்லாருக்குமே ஒரு லிமிட் தான். அவங்க நம்ம பிரச்சனைகள்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு ஆறுதல், ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு மேஜிக் லைஃப்பில் நடந்து நம்ம லைஃப் சரியாயிடாதா, அப்படி ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயத்துக்காக தான் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். ரைட். இருந்தாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா? வெரி நைஸ். ஸோ முதல்ல ஆத்மார்த்தமா நீங்க போன கோயில் எது? நம்ப ஆரம்பிச்சக்கு அப்புறம் முதல்ல போன கோயில், நம்பின முதல் தெய்வம்? நான் வந்து வடபழனியில் முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பரஞ்சோதி பாபா டெம்பிள் இருக்கும். அது ஒரு சின்ன டெம்பிள் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில.
பரோடா பேங்க் ஆப்போசிட்ல அங்கே ரெகுலராக போவேன். எனக்கு அங்கே போனால் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். பாபா தான் மிராக்கிள் கொடுத்துருக்காரு அப்ப. பாபானா சித்தர் டெம்பிள். அது எனக்கு சித்தர் வழிபாடு வந்து சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா நான் நினைப்பேன். சின்ன வயசுல இருந்து சித்தர்களை பற்றி படிக்கிறது எனக்கு பிடிக்கும். யார் இவங்க என்ன அப்படி மிராக்கிள்லாம் அப்படிலாம் படிக்கிறது பிடிக்கும். அதனால ஸோ சித்தர் வழிபாடு எனக்கு இஷ்டம். ஓகே ஓகே. அதனால பரஞ்சோதி பாபா. அப்புறம் எல்லா டெம்பிள்ஸ்மே நான் திருச்சி, என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. அதனால தான் கேட்டோம் மலைக்கோட்டைக்கு சுத்தி நான் போனதே இல்லை. நான் வந்து மலைக்கோட்டைக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸ்ரீரங்கம்க்கு நான் இப்போதான் போனேன். ஒரு 2 months பேக் தான் ஸ்ரீரங்கம் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல. அதே மாதிரி சமயபுரம் எவ்வளோ நான் ஃபேமஸான டெம்பிள் சுற்றி தான் இருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து இப்போ சமயபுரம்க்கு நான் இப்போ ஒரு 1 year தான் 1 year 1.5 years தான் போகிறேன். நான் போனதில்லை. ஓகே. பட் அட்லாஸ்ட் உங்களை அப்பயாவது வந்து அவங்க வர வச்சிருக்காங்கல்ல. சூப்பர். ஸோ ஆன்மீகம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்க ஆரம்பிக்கிறது தான் அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகளை விட ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே யாரோ சொல்லி ப்ரீச் ஆகி வந்தவங்களை விட நம்மளாம் உணர்ந்து போகிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமாம், அது ஒன்றுமே கிடையாது. அது மேபி சாமி கும்பிடாதவங்களுக்கு இது காமெடியாக கூட இருக்கலாம். நம்மளோட பிரச்சனையை வந்து யாராலையுமே சரி பண்ண முடியாதுங்கும் போது யாரோ ஒரு அது காட்னு சொல்றவங்களுக்கு காட், யூனிவர்ஸ்னு சொல்றவங்களுக்கு யூனிவர்ஸ், பாசிட்டிவிட்டின்னு சொல்றவங்களுக்கு பாசிட்டிவிட்டி, யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நம்மளே இல்லாம கூட இருக்கலாம் மேபி. ஆனா அவங்க நம்மளை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம் இல்லையா? அதுதான் நான் நினைக்கிறேன். அவங்க இருக்காங்களா இல்லையா, காட் இருக்கா இல்லையான்ற அந்த டிபேட்குள்ளேயே நான் வரல. அவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நான் போறேன். இல்லாமலும் இருக்கலாம். ஆனா எனக்கு அது ஒரு என்ன ஃபார்வர்ட் பண்ண நான் போறேன். அந்த ஒரு அவங்க இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு தெரியும். எனக்கு புரியுது. அவங்க இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் உங்களை முன்னுக்கு கொண்டு போகுது. ஆமா ஆமா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இருக்கோ இல்லையா எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. ஆமா. ஓகே. நீங்கள் அடிக்கடி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிச்சக்கப்புறம் போகிற டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குதுன்ற விஷயம் வடபழனி பரஞ்சோதி தான். ஆமாம். இதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்கள் நிறைய போயிருப்பீங்க, வெளி ஊர்கள்லாம் போயிருப்பீங்க. அந்த ஊரில் இந்த கோயில் ஃபேமஸ்மா, இது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆசைப்பட்டு போன கோயில் ஏதாவது இருக்கா? இப்போ நாகர்கோயிலில் என்னோட ஹாட் ஸ்டார் ஷூட் வந்து நாகர்கோயிலில் நடந்துட்டு இருந்தது. அங்கே நாகராஜா டெம்பிள், அது ரொம்ப ரொம்ப வருஷம், ஏதோ 1000-2000 வருஷம் பழசு சொல்கிறாங்க. அந்த டெம்பிள் போனேன். அதே மாதிரி நாகர்கோயிலே அம்பையில் ஒரு சிவன் டெம்பிள், அது இது 2000 வருஷம் பழசுன்னு சொன்னாங்க. அது பில்டிங், அது கட்டடம்லாம் இடிஞ்சு அப்படி தான் இருந்தது. பட் அது ஒரு ஹாப்பி, ஒரு எனக்கு எப்படின்னா இந்த புராதன விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது பிடிக்கும். இப்போ நீங்கள் சிவன் கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சிவன் கோயில் எல்லாமே 1000-2000 வருஷம் பழமையான கோயில்கள் தான் இருக்குது. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். எனக்கு ஆக்சுவலி கோயில் ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் கோயிலோட ஸ்மெல். ஓகே, எனக்கு அந்த கோயிலோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழைய கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு வைப்ன்றதை விட அந்த புரியுது எனக்கு, ஒரு விளக்கெல்லாம் எரிஞ்சு ஒரு கோயிலோட ஸ்மெல் வரும்ல, அது எனக்கு பிடிக்கும். அதுக்காக ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலியில் கோயில் போயிருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஷோழிங்கர் டெம்பிள் போனேன், ஒரு 1300 ஸ்டெப்ஸ். அது மாதிரி திண்டுக்கல்ல அது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர், எனக்கு கோவிலோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அது வந்து ஒரு 4800 ஸ்டீப்பில் இருக்கிற 4800 அடி ஸ்டீப்பில் இருக்கிற ஒரு டெம்பிள். அது டெம்பிள் கூட கிடையாது, அது ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது. ட்ரெக்கிங் மாதிரி போனால் 2 hours. உச்சியில் வந்து சிவனோட சிவலிங்கம் மட்டும் ஒன்று இருக்கும், உச்சியில இருக்கும். ஒரே ஒரு சூளம் மட்டும் இருக்கும். ஒரு 2 hours ட்ரெக்கிங். அது நீங்கள் மலையை கீழே இருந்து ஏறுறதுக்கு ஒரு 3 மலையை கிராஸ் பண்ண, நீங்கள் வந்து ஒரு 3 மலை இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மலை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்பா, அந்த உச்சியில் அது பழனி மலையை விட ஹைட் அதிகமாமா. ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி என்ன பேசுறது அப்படிங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற ஒன்றுமே எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, இதை நம்ம போய் பார்க்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ 3 மலை தாண்டி ஒரு கோயில் போனேன் நீங்களே, அந்த இடம் சொன்னீங்கன்னா திண்டுக்கல்ல கீரனூர். ஆமாம், கீரனூர் டெம்பிள். அது வந்து 4800 அடி ஸ்டீப். அது மேலே ஏறினா உச்சியில் பார்த்தீங்கன்னா சிவனோட சிவன் லிங்கம் இருக்கும். ஆமாம், காட்
அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சும் போகலை. பட் ஸ்டில் அங்கே போனோடனே ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களை வர வச்சு பயணம்ல 2 hours ட்ரெக்கிங். அது ஈஸியாக ஆக்சுவலி ஏற முடியாது, ரொம்ப டஃப். ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது, ப்ராப்பராக ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது. அது ஒரு மலை மாதிரி. நீங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னு அந்த ஃபீல்டில் போனாதான், எல்லாராலையும் ஏறவும் முடியாது. அதையும் சொல்லிட்டு ஸோ பார்த்து போங்க, பிளான் பண்ணி யாராவது போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீரனூர் பக்கெட் லிஸ்ட்ல. ஓகே, சூப்பர். ஸோ நீங்க ஏதாவது ஒரு கோயில் ரொம்ப நாளா போகணும்னு ஆசை, அது ஆன்மீகத்தின் மீது வந்த ஆசையா இல்லை அந்த இறைவன் மேல இருக்க பக்தியான்னு தெரியல, அந்த கோயில் மட்டும் போகணும்னு ஆசைன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆசை எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீரங்கமே நான் போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். என்னதான் இருக்குது ஸ்ரீரங்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது, என்ன தவிர எல்லாரும் போகிறாங்க அப்படி சொல்லி தான் அந்த லாஸ்ட் டைம் நான் ஸ்ரீரங்கம் போனேன். அதுக்கப்புறம் திருப்பதி நான் போனது கிடையாது, பழனி முருகன் கோயில் போனது கிடையாது. நான் தான் சொல்றேன், நிறைய டெம்பிள் வந்து எனக்கு தோணுது நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும் நானும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கெஸ்டிங் வந்தவங்க சொல்லியிருக்காங்க திருப்பதி போனா திருப்பம் நிச்சயம் அப்படின்னு. அப்படியா? திருப்பதி ட்ரை பண்ணி வர திருப்பதி போனதில்லை. சரி, அங்க என்னதான் இருக்கு அந்த மாதிரி, அது பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஆமா. அண்ட் நீங்க கலைத்துறையில இருக்கிறதால நிறைய பிரபலங்களை பார்த்துருப்பீங்க. அதுல உங்க கூட வந்து நல்லா பேசுற ஒரு பிரபலமோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து நீங்க பாக்குற ஒரு செலிபிரிட்டி யாராவது இவங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் பர்சனலா அப்படி பேசின பர்சன்ஸ் யாரும் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக பேசுறதுக்கான டைம்லாம் இல்லை. பட் ஆனால் எனக்கு இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நளினி அம்மா பேசுறத பார்த்தாலே ஆசையாக இருக்கும். அவங்க கூட அவங்கள நான் பார்த்தது கிடையாது, ஒர்க் பண்ணதில்லை. ஓகே. ஆனால் அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவங்க பேசுறது, அவங்க ஸ்பிரிச்சுவலா பேசினாலும் சரி, பர்சனலா பேசினாலும் சரி, புடவைகளை பத்தி பேசினாலும் சரி, அவங்க என்ன பேசினாலும் அவங்க பேசுறத பார்க்க அப்படியே ஆசையா இருக்கும். அவங்க ஸ்பிரிச்சுவலா பேசும்போது வந்து ஏதோ கருமாரி அம்மா கோவில் சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல இங்க சென்னையில இருக்கு, எனக்கு தெரியல, பிளேஸ் தெரியல. அவங்க சொல்லும் போது ஆசையா இருக்கும். அப்படி பரவாயில்ல, அவங்க பேசினாலே எனக்கு நளினி அம்மா பேசினா பிடிக்கும். சூப்பர். அண்ட் நீங்கள் ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான பொருள் ஏதாவது ரீசெண்டாக எப்பயாவது வாங்கியிருக்கீங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த குட்டி குட்டி குபேரன்லாம் வாங்கி வைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த மயில் இறகு வைப்பாங்க. அது ஏதோ முருகரே வந்து அங்கே இருக்க மாதிரி மயிலோட அந்த மாதிரி சொல்லுவாங்க. பள்ளி வரக்கூடாதுன்றது இன்னொரு ரீசன் இருக்கும். பட் ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமாக ஏதாவது பொருள் வாங்கியிருக்கீங்களா உங்கள் காசில்? வாங்கியிருக்கேன். என்ன பொருள் வாங்குனீங்க? இல்ல ஆக்சுவலி ரீசெண்டா என்னோட நெய்பர் அக்காவோட குபேரர் கோயில் போனோம் நாங்க. இல்ல நீங்க நினைக்கலாம் என்ன இந்த பொண்ணு சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்றாங்க, பட் அதுதான் அதான் கோவில்ன்றது அகைன் நம்ம எப்போலாம் டவுனா ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் ஒரு சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி ஒரு அதை நாங்க வந்து ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு வருவோம். ஸோ இப்போது ஒரு 15 days பேக் வந்து குபேரர் கோயில் என்னோடய பக்கத்து வீட்டு அக்காவோட போயிட்டு வந்தோம். அங்கே போகும்போது குபேரர் சிலை வாங்கி கேட்குறாங்களா? அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்குறது நினைப்பாங்களோ? எதர்ச்சியாக கேட்டீங்க? இல்லை நீங்கள் யதார்த்தமாக தான் கேட்டீங்க. நீங்கள் கேட்டோடனே நானும் ஐயோ நமக்கு கரெக்டாக கேட்குறாங்களே இருந்தது. ஸோ குபேரர் சிலை வாங்கிட்டு வந்தேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? அப்படி இல்லை, நான் அப்படி யோசிச்சே வாங்கல. கோவிலுக்கு போனோம், அது கிரீன் கலரில் அழகாக இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகே. ஏதாவது ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நீங்க வந்து கடவுளை உணர்ந்திருக்கீங்களா? இப்போ ஆப்வியஸா லைஃப்ல எல்லாருக்கும் பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். அதுக்கு மேபி சொல்யூஷன் கிடைச்சா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா? ஆப்வியஸா கடவுள் இருக்குன்னு உணர்வாங்க. பட் நான் அவ்வளோ பெருசாக அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் சாமிகிட்ட எதுவும் கேட்டதில்லை. ஆனால் வந்து நான் வந்து ஒரு பெட் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க தெரியுமா? ஆமாம். நான் வந்து காக்கா வளர்த்தேன். எனக்கு காக்கா தாங்க பயமே வாழ்க்கையில். அதை சொல்லுங்க. ஓகே, காக்கா வளர்த்தேன். ஓகே. அது வந்து குட்டியாக என்கிட்ட வந்துடுச்சு, விழுந்துடுச்சு, அது அடிபட்டுருச்சு. வேற எந்த காக்காவுமே ஒன்ஸ் காக்கா வந்து எப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற காக்கா அதை சேர்த்துக்காது. ஓகே. அதை கொத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கு மேபி ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ ஒரு காக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, மற்ற காக்காங்கெல்லாம் அதை இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன், என்கிட்ட வந்துடுச்சு. அதுக்கு வந்து என்னை மட்டும் தான் தெரியும், என்னை மட்டும் தான், அது குட்டியிலேருந்து என்னை மட்டும் தான் பார்த்துச்சு. ஓகே. எங்கேயுமே போகாது, வீட்டில் என் கூடயே தான் இருக்கும். என்னை மட்டும்தான் அதுக்கு தெரியும். நான் என்ன கொடுக்குறனோ அதை சாப்பிடும்,
நான் வர வரைக்கும் இப்போ இன்டர்வியூஸ் எங்கேயாவது வெளில ஒர்க் போகிறேன் அப்படின்னா அது வீட்டிலையே இருக்கும், எங்கேயும் போகாது, வீட்டிலையே சுற்றி வரும், வீட்டை விட்டு வெளியே போகாது. ஜன்னல் நான் ஓப்பனில் தான் வச்சுருப்பேன், போகாது. அப்போது ஒரு சமயம் வந்து அவசரமாக உங்களோட சேனல் இன்டர்வியூன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு சேனலோட இன்டர்வியூக்காக நான் கிளம்பிட்டுருக்கேன். அப்போது பறக்க ட்ரை பண்ணி ஜன்னல்லேருந்து கீழே விழுந்துருச்சு. ஓகே, கீழே விழுந்துருச்சு. நான் என் முன்னாடி அது விழலை, நான் இல்லாதப்போ பறக்க ட்ரை பண்ணி அது விழுந்துருச்சு. எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் தேட ஆரம்பிச்சிட்ருக்கேன், எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு லேட் ஆகிட்டு எனக்கு அழுக வருது. ஏன்னா அதுக்கு என்னோட தாட் என்ன, அதுக்கு என்ன தவிர எதுவுமே தெரியாது, அதுக்கு பறக்கவும் தெரியாது, அதான் உண்மை. அப்போ எனக்கு பயங்கர அழுக. ஒரு பக்கம் இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் அப்பார்ட்மெண்ட்ஸை சுற்றி வரேன், எல்லார்ட்டையும் கேட்குறேன் என் காக்கா பார்த்தீங்களான்னு. அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. ரொம்ப அழுக வந்துட்டு நான் வந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு என் காக்கா வேணும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு என்ன தவிர எதுவுமே தெரியாது. இது எனக்கு வேற ஒரு இப்போ கேட்னா அதுவாக போய் சர்வைவல் பார்த்துக்கும், டாகை விட கேட் வந்து ஈஸியாக சர்வைவல் பார்த்துக்கும். நல்லா பறக்கிற பேர்ட்னா அது அதோட சர்வைவல் போய் பார்த்துக்கும். பட் என் காக்காவுக்கு பறக்கவும் தெரியாது, அதுக்கு என்ன தவிர எதையுமே பார்த்ததே கிடையாது. அதனால எனக்கு என் காக்கா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அழுகழுகனா, எனக்கு இன்டர்வியூக்கும் டைம் ஆகுது, நான் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன். உண்மையாகவே தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போது நான் இறங்கி செகண்ட் ஃப்ளோரில் என்னோட வீடு, இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரேன். அந்த இடத்துலலாம் சுற்றிலாம் நான் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த டைம் நான் இறங்கி வரும்போது நான் எந்த இடத்துல சர்ச் பண்ணணும் அங்கே அது இருந்துச்சு. அது வந்து எனக்கு எப்படி அங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அங்கே நான் அதே இடத்துல முன்னாடி சர்ச் பண்ணிட்டு போனேன், அப்போ இல்லை. அது திருப்பி நான் அங்கே வரும்போது அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னொருத்தவங்களை வர சொல்லி அதை எடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா இன்டர்வியூ வந்தேன். ஐம் ஷோர் நான் இங்கே தான் வந்தேன்னு நினைக்கிறேன். அது திருப்பி இங்கேயே சொல்ற மாதிரி ஒரு தருணம் வரும். நான் இங்கே தான் வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை, அப்புறமா அது நல்லா பறக்க ஆரம்பிச்சோன்னா நான் எப்போவுமே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது பறந்தா நீ பறந்துக்கும், எப்போவுமே ஓப்பன் தான். அது ஒரு கட்டத்தில் பெருசாகிட்டு பறந்துடுச்சு, நான் விட்டுட்டேன். ஓகே, பறக்க விட்டுட்டேன். இப்போ வந்து விசிட்டிங் அந்த மாதிரி எதுவும் நடக்கல? அந்த மாதிரி அது அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் வீடு. நான் அதுவாக பறந்து போகும்போது நான் அதை விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க பறந்துட்டாங்க, சேஃப் ஆகிட்டாங்க, நல்லா இருப்பாங்க நம்ம நம்புகிறோம். ஸோ நைஸ். ஒரு குட்டி காக்கானா கூட வந்து அந்த இடத்துல போய் கடவுள்கிட்ட போய் அவங்களுக்காக வேண்டியிருக்கீங்க. எந்த கடவுள்னு சொல்லலையே? பரஞ்சோதி பாபா, அவரை போய் நான் பார்க்குறேன் இன்னைக்கு. ஓகே, நைஸ். சரி, எனக்கே தெரியல, நான் வந்து ஆன்மீக சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுப்பேன்னு நினச்சி கூட. பார்த்தீங்களா, இது எல்லாமே கடவுளின் மகிமை. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், குலதெய்வம். எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேண்டலையோ போகணும், வருஷம் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் யாரு? நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி எனக்கு அந்த நான் அகைன் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து போவோம். மதுரை காளியம்மன் திருச்சி பக்கத்தில் நாங்கள் போவோம். பட் ஆனால் நான் வந்து ஜாலியாக போவேன். ஏன்னா அந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றிலும் தென்னந்தோப்பாக இருக்கும், நடுவில் கோவில் இருக்கும், பக்கத்தில் குளம் இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே போகிறது உண்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் நம்ம சாமின்ற ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்ணுறதே இந்த 2 இயர்ஸாக தான். இப்போ வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நேட்டிவ் போகும்போது டெஃபினட்டாக கோவில் போகிறது உண்டு. வெரி நைஸ். ஒரு ஆன்மீகம் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, நான் கிடையாதுங்கன்னு சொன்னவங்க இவ்வளோ அழகாக பல கோயில்களை பற்றி அவங்க கடவுளை உணர்ந்த தருணம் பற்றிலாம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து நிறைய வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, இதே மாதிரி சிரித்த முகத்தோட இருங்க குட்டி சாம்னு சொல்லி நீங்கள் ஷெவாய் நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Taste the Daily. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.